வணக்கம். ஸ்வீஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் ஆபத்தான குழந்தை கார் இருக்கைகள் குறித்த எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்து மற்றும் வெளிநாடுகளில் போதைப்பொருள் வலையமைப்புக்கு எதிராக பெரிய நடவடிக்கை. விண்டர்தூரில் கட்டிட அடித்தளத்தில் தீ விபத்து, மூவர் லேசாக காயம். சூரிக்கில் கோடிக்கணக்கான பணமோசடி சந்தேகம், 5 பேர் கைது. சுவிட்சர்லாந்தில் ஆபத்தான பொருட்கள் மீளப்பெறுதல் எண்ணிக்கை சாதனை அளவில் உயர்வு. சுவிட்சர்லாந்தின் நடுத்தர வர்க்கம் குறித்து புதிய தகவல்கள் வெளியீடு. பேர்னில் வாகனம் ஓட்டும்போது மொபைல் பயன்படுத்திய ஓட்டுநர்களுக்கு நடவடிக்கை. ஈரான் போர் நீடித்தால் சுவிட்சர்லாந்தில் மின்சார விலை உயர்வு அபாயம். சுவிஸ்ல எல்லாருக்குமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்ல. அதனால்தான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபர்ட்டுகளை நாம் உருவாக்கி தருகிறோம். தவணை அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல, இலவச டெலிவரியும் செய்கிறோம். மாடர்ன் மேபிள் GmbH உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிட்சர்லாந்தில் முன்வைக்கப்பட்டுள்ள No to 10 million குடியேற்ற எதிர்ப்பு மக்கள் முன்முயற்சி நிறைவேறினால் எதிர்காலத்தில் நாட்டில் லட்சக்கணக்கான தொழிலாளர் பற்றாக்குறை உருவாகலாம் என புதிய ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெமோகிராபிக் ஆய்வு நிறுவனம் மேற்கொண்ட பகுப்பாய்வின்படி ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள வாக்கெடுப்பில் இந்த முன்முயற்சி ஏற்றுக்கொள்ளப்படின் சுவிட்சர்லாந்தின் தொழிலாளர் வழங்கல் கணிசமாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பிறப்பு விகிதம் குறைவதும் ஓய்வு பெறும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதும் தொடர்ந்தால் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. ஆய்வில் பல்வேறு எதிர்கால நிலைமைகள் பரிசீலிக்கப்பட்டுள்ளன. அதில் மிகவும் சாதகமான சூழ்நிலையில் கூட சுமார் 87,000 தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படலாம் என கணிக்கப்பட்டது. அதேவேளை மிக மோசமான நிலைமையில் 2,45,000 வேலைகளுக்கு பணியாளர்கள் தேவைப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், கட்டுமானம், போக்குவரத்து, தொழில்நுட்பம் மற்றும் சேவை துறைகள் போன்ற பல முக்கிய துறைகள் வெளிநாட்டு தொழிலாளர்களை அதிகமாக நம்பியுள்ளதால் குடியேற்ற கட்டுப்பாடுகள் சுவிஸ் பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த No to 10 million முன்முயற்சி சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை 10 மில்லியனை மீறாத வகையில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறது. ஆனால் எதிர்ப்பாளர்கள் இது பொருளாதாரம் மற்றும் ஓய்வூதிய அமைப்புக்கு பெரிய சவால்களை உருவாக்கும் என கூறுகின்றனர். மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள பதட்டம் மற்றும் ஈரான் தொடர்பான மோதல்கள் மூலம் சுவிட்சர்லாந்தில் இந்த குளிர்காலத்தில் மின்சார பற்றாக்குறையும் விலை உயர்வும் ஏற்படக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஏற்கனவே இந்த மோதலால் வாகனங்கள் மற்றும் விமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் எரிபொருள் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்தன. இந்நிலையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் சென்று நீண்ட காலத்துக்கு மறைக்கப்பட்டால் திரவ இயற்கை எரிவாயுவான LNG விநியோகத்தில் கடும் பாதிப்பு ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெடரல் எலக்ட்ரிசிட்டி கமிஷன் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட எச்சரிக்கையில் மிக மோசமான சூழ்நிலையில் எரிவாயு பற்றாக்குறை ஐரோப்பா மற்றும் சுவிட்சர்லாந்தின் மின்சார விநியோக நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து தனது எரிவாயு தேவைகளுக்காக ஐரோப்பிய சேமிப்பு அமைப்புகளை பெரிதும் நம்பியுள்ள நிலையில் தற்போதைய எரிவாயு சேமிப்பு அளவுகள் ஏற்கனவே குறைவாக உள்ளதாக எல்கோம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த சேமிப்புகள் எப்போது அல்லது எவ்வாறு மீண்டும் நிரப்பப்படும் என்பது குறித்து உறுதியற்ற நிலை இருப்பதால் குளிர்காலத்தில் மின்சார சந்தையில் கூடுதல் அழுத்தம் உருவாகக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகரில் வாகனம் ஓட்டும் போது மொபைல் தொலைபேசி பயன்படுத்தி ஓட்டுநர்கள் இலக்காக கொண்டு பேர்ன் கண்டோனல் காவல்துறை சிறப்பு போக்குவரத்து சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. கடந்த மே 8ஆம் தேதி வெள்ளியன்று நகரின் 2 இடங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனைகளில் மொத்தம் 21 வாகன ஓட்டுநர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வாகனம் செலுத்தும் போது குறுஞ்செய்தி அனுப்புதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டிருந்த ஓட்டுநர்கள் சாலை போக்குவரத்து சட்ட மீறலின் கீழ் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. மேலும் 16 பேருக்கு இடத்திலேயே அபராதம் விதியானது. இதில் சீட் பெல்ட் அணியாமல் ஓட்டுதல், மொபைல் பயன்படுத்துதல் மற்றும் பகல் நேரத்தில் வாகன விளக்குகள் இயக்காமல் பயணம் செய்தல் போன்ற விதிமுறை மீறல்கள் அடங்குகின்றன. சாலை பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இத்தகைய சோதனைகள் தொடர்ந்தும் இடம்பெறும் என பேர்ன் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகையின் பாதிக்கும் அதிகமானோர் தற்போது நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் என புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெள்ளியன்று வெளியிட்ட தகவலின்படி நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 55.2% நடுத்தர வர்க்க பிரிவில் உள்ளனர். இந்த வர்க்கத்தில் சேர்க்கப்படும் வருமான அளவு மிகவும் பரந்ததாக இருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தனியாக வாழுபவருக்கு மாதாந்திர வருமானம் 4,228 முதல் 9,061 சுவிஸ் பிராங்குகள் வரை இருந்தால் அவர் நடுத்தர வர்க்கத்தில் சேர்க்கப்படுகிறார். அதேவேளை 14 வயதுக்குட்பட்ட 2 குழந்தைகள் கொண்ட தம்பதிகளுக்கு மாத வருமானம் 8,880 முதல் 19,028 சுவிஸ் பிராங்குகள் வரை இருந்தால் அவர்கள் நடுத்தர வர்க்க குடும்பங்களாக வகைப்படுத்தப்படுகின்றனர். சுவிட்சர்லாந்தில் வாழ்க்கை செலவுகள், வீட்டு வாடகை மற்றும் சுகாதார காப்பீட்டு செலவுகள் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் நடுத்தர வர்க்கத்தின் பொருளாதார நிலைமை குறித்து அரசியல் மற்றும் சமூக விவாதங்கள் அதிகரித்து வருகின்றன.
சுவிட்சர்லாந்தில் தரக்குறைவு அல்லது ஆபத்தான பொருட்கள் சந்தையிலிருந்து மீளப்பெறப்படும் சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுவிட்சர்லாந்து உணவு பாதுகாப்பு மற்றும் கால்நடை விவகாரங்களுக்கான மத்திய அலுவலகமான BLB வெளியிட்ட தகவலின்படி 2022 முதல் 2025 வரை பொருட்கள் மீளப்பெறப்பட்ட எண்ணிக்கை 50% உயர்ந்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் மாதங்களிலேயே 90 பொருட்கள் சந்தையிலிருந்து திரும்பப் பெறப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டின் மொத்த எண்ணிக்கையின் பாதிகளமாகும். மீளப்பெறப்பட்ட பொருட்களில் முறையாக ஸ்டெரிலைஸ் செய்யப்படாத கண்ஜெல், பாக்டீரியா தொற்றுள்ள காளான் வகைகள் மற்றும் கைப்பிடி பலவீனமாக இருந்து தீவிர தீக்காய அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய மின் கெட்டில்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. ஆன்லைன் கொள்முதல் அதிகரித்திருப்பதே இந்த உயர்விற்கான முக்கிய காரணமாக இருப்பதாக BLB தெரிவித்தது. குறிப்பாக இணையத்தின் மூலம் விற்கப்படும் சில பொருட்கள் தரமற்றவையாகவோ அல்லது நேரடியாக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவையாகவோ இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். இதனால் நுகர்வோர் ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்கும் போது பாதுகாப்பு தர நிலைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ விற்பனையாளர்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR Troyhan GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. நீங்கள் சொந்தமாக டிஜிட்டல் கார் ரெண்டல் பிசினஸ் ஆரம்பிக்க தயாரா? சுவிட்சர்லாந்தில் இப்போது புதிய வாய்ப்பு. சிட்டி மூவ் மொபிலிட்டியுடன் உங்கள் கனவை நனவாக்குங்கள். முழுமையான சப்போர்ட், மாடர்ன் சிஸ்டம், எளிய செட்டப் மூலம் நீங்கள் உங்கள் சொந்த கார் வாடகை வியாபாரத்தை தொடங்கலாம். இன்றே தொடங்குங்கள். மேலதிக தகவல்களுக்கு QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள் அல்லது இப்போது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சிட்டி மூவ் மொபிலிட்டி, உங்கள் வெற்றிக்கான நம்பிக்கையான துணை. சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் சர்வதேச அளவில் செயற்பட்டு வந்த நிதி சேவை நிறுவனத்தின் நிர்வாகிகளை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட பெரிய நடவடிக்கையில் 5 கைது செய்யப்பட்டனர். சூரிச் கண்டோனல் காவல்துறை மற்றும் சூரிச் கண்டோனின் 2ஆம் நிலை அரச வழக்குரைஞர் அலுவலகம் இணைந்து மேற்கொண்ட தீவிர விசாரணைகளின் பின் ஏப்ரல் 28 இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக பல ஆண்டுகளாக குற்ற செயல்களால் சம்பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக மாற்றியதாக குற்றச்சாட்டு உள்ளது. விசாரணைகளின்படி இந்த பணங்கள் முக்கியமாக மோசடி மற்றும் போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகளிலிருந்து கிடைத்தவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிப்டோ நாணயங்கள் மற்றும் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பண பரிமாற்றங்கள் மறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்கள் குழுவாகவும் தொழில் முறையிலும் பண மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் 7 இடங்களிலும் ஜெர்மனி நாட்டில் ஒரு இடத்திலும் வீட்டு சோதனைகள் நடத்தப்பட்டன. இந்த சோதனைகளில் முக்கிய ஆதாரங்களும் பெரிய அளவிலான சொத்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையில் 100க்கும் அதிகமான போலீசார் ஈடுபட்டனர். தற்போது 3 தடுப்பு காவலிலும் ஒருவர் நாடு கடத்தல் காவலிலும் உள்ளார். இந்த வழக்கின் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுவதால் மேலதிக தகவல்கள் தற்போது வெளியிடப்பட மாட்டாது என சூரிச் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தின் விண்டத்தோர் நகரில் பிரதான தொடருந்து நிலையத்துக்கு அருகிலுள்ள கட்டிடம் ஒன்றின் அடித்தளத்தில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 3 லேசான காயமடைந்தனர். ஸ்டேட் போலீசாய் விண்டத்தோர் வெளியிட்ட தகவலின்படி தற்போது பயன்படுத்தப்படாமல் இருந்த அந்த கட்டிடத்தில் புதுப்பிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் இடம்பெற்று வந்தன. காலை 10 மணிக்கு பின்னர் தீ விபத்து குறித்த தகவல் ஷூட்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் விண்டத்தோர் தீயணைப்பு பிரிவுக்கு கிடைத்ததை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் விண்டத்தோர் நகர காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். அங்கு கட்டிடத்தின் அடித்தளத்தில் தீ பரவிக் கொண்டிருந்தது கண்டறியப்பட்டது. அந்த நேரத்தில் கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட 3 லேசாக காயமடைந்தனர். அவர்களுக்கு அவசர மருத்துவ உதவி வழங்கப்பட்டதோடு ஒருவரை மேலதிக பரிசோதனைக்கென மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். தீயணைப்பு பிரிவினர் தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆனால் அடர்ந்த புகை மூலம் மீட்பு நடவடிக்கைகள் சிரமமானதாக இருந்துள்ளது. சம்பவத்தை அடுத்து பால்ஸ்ட்ராச சுற்று வட்டாரத்தில் பல சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இந்த தீ விபத்து கட்டுமான பணிகளோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என ஆரம்ப சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான சரியான காரணம் மற்றும் ஏற்பட்ட சொத்து சேதம் குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது. போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பண மோசடி தொடர்பான சர்வதேச குற்றவியல் வலையமைப்புக்கு எதிராக சுவிட்சர்லாந்திலும் பல வெளிநாடுகளிலும் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட பெரிய நடவடிக்கையில் பலர் கைது செய்யப்பட்டனர். ஓட் கண்டோனல் காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்டவர்களில் பெர்ன் கண்டோனில் வசிக்கும் 2வரும் ஓட் கண்டோனில் வசிக்கும் 1வரும் ஆவர். ஏப்ரல் 28 மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை பல ஆண்டுகளாக இடம்பெற்ற விசாரணைகளின் விளைவாகும். போதைப்பொருள் விற்பனையால் கிடைத்த பணம் பண பரிமாற்ற முகவர்கள் மூலம் சட்டவிரோதமாக மறைக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய
தெரிய வந்தது. இந்த குற்றவியல் அமைப்பு சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களிலும் பல்வேறு நாடுகளிலும் செயற்பட்டு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கை வோன், பெர்ன், சொலத்தோன், சூரிச், சென்ட் காலன் மற்றும் லுசர்ன் கண்டோன்களில் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேவேளை நைஜீரியா, பிரான்ஸ் மற்றும் கிரீஸ் நாடுகளிலும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யூரோபோல் மற்றும் அமெரிக்காவின் ட்ரக் என்போர்ஸ்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகியவை இந்த நடவடிக்கையை ஒருங்கிணைத்தன. மேலும் பெட்போல் மற்றும் BAZG ஆகிய சுவிஸ் கூட்டாட்சி அமைப்புகளும் ஒத்துழைத்தன. விசாரணைகளின் போது லவுசான், பெர்ன் மற்றும் லுசர்ன் நகரங்களில் உள்ள பணப்பரிமாற்ற நிறுவனங்கள் சோதனைக்குட்பட்டன. கணினி சாதனங்கள் மற்றும் பல லட்சம் சுவிஸ் பிராங்குகள் மதிப்புள்ள சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நைஜீரியா நாட்டில் பல கட்டிடங்களும் சொத்துகளும் கைப்பற்றப்பட்டன. சர்வதேச நீதித்துறை ஒத்துழைப்பின் கீழ் இந்த நடவடிக்கையில் ஓர் நிதி குற்றப்பிரிவு அதிகாரிகளும் நேரடியாக பங்கேற்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதோடு வழக்கின் விசாரணைகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படும் சில குழந்தைகள் கார் இருக்கைகள் பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்யாத ஆபத்தான தயாரிப்புகளின் அதிகாரிகள் எச்சரித்தனர். பெடரல் ரோட்ஸ் ஆபீஸ் வெளியிட்ட தகவலின்படி ஓன்ஸ்ஹர்ஸ்ட், சூரிச் மற்றும் edelkraftshop.zurich உள்ளிட்ட இணையதளங்களில் இந்த தயாரிப்புகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கார் இருக்கை அல்லது பயண பாதுகாப்பு இருக்கை போன்ற பெயர்களில் விற்பனை செய்யப்படும் இந்த பொருட்கள் உண்மையில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தயாரிப்புகள் குழந்தைகளுக்கான சர்வதேச பாதுகாப்பு தரமான UNECE ரெகுலேஷன் நம்பர் 129 விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் விபத்து நேரங்களில் கடுமையான காயம் அல்லது உயிரிழப்பு அபாயம் அதிகமாக இருப்பதாகவும் ஆஸ்ட்ரோ எச்சரித்தது. மேலும் தயாரிப்பு பொதியில் உள்ள சீன மொழி குறிப்புகளின் தானியங்கு மொழிபெயர்ப்பின்படி இந்த பொருட்கள் வாகனங்களில் குழந்தைகளை பாதுகாக்கும் ரெஸ்ட்ரெயின் சிஸ்டமாக பயன்படுத்தப்பட வேண்டியவை அல்ல என குறிப்பிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தயாரிப்புகள் டாங்சங் லிங்ஷூ கார்மெண்ட் ஃபேக்டரி என்ற சீன நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டவை என்றும் வேறு பெயர்களில் பல ஆன்லைன் கடைகளிலும் கிடைக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெற்ற குழந்தை கார் இருக்கைகள் மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என்றும் பெடரல் ரோட்ஸ் ஆபீஸ் பொதுமக்களுக்கு வலியுறுத்தியது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.